செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் நகை கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த பிரபல ஹாலிவுட் நடிகை எலிசபெத் டெய்லரின் நகைகள் மற்றும் ஆடைகள் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தன. மறைந்த பிரபல ஹாலிவுட் கவர்ச்சி நடிகை எலிசபெத் டெய்லர் ஏராளமான ஆங்கில திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். திரைப்பட தொழில் மட்டுமின்றி மனிதாபிமானத்துடன் நலிந்த மக்களுக்கு சேவை செய்து ரசிகர்கள் மனதில் இடம்பெற்றார். அவர் அணிந்த நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற ஆடைகள் அவரது மறைவுக்கு பிறகும் வெளியுலகுக்கு காட்டப்படாமல் இருந்து வந்தது. அவரது நகை மற்றும் ஆடைகளை தற்போது உலகம் முழுவதும் கொண்டு சென்று அந்தந்த நாட்டு தலைநகரங்களில் நடைபெறும் சர்வதேச கண்காட்சியில் மக்களின் பார்வைக்காக வைத்து வருகின்றனர். அனைத்து நாடுகளில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட பின்னர் வருகிற டிசம்பர் மாதம் எலிசபெத் டெய்லரின் நகைகள் மற்றும் ஆடைகள் நியூயார்க் நகரில் வைத்து ஏலம் விடப்பட உள்ளது. இந்நிலையில் நடிகை எலிசபெத் டெய்லரின் நகைகள் மற்றும் ஆடைகள் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் நடைபெற்று வரும் நகை கண்காட்சியில் பார்வைக்காக வைத்துள்ளனர். அவை பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்ததுடன் மற்ற நகைகள் மற்றும் ஆடைகளை காட்டிலும் வித்தியாசமாக உள்ளது. அவரது கணவர் ரிச்சர்ட் பர்டன் அவருக்கு அன்பளிப்பாக வழங்கிய நகைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பர்டன் தனது மனைவி எலிசபெத்துக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக வழங்கிய மோதிரம் $15 லட்சம் மதிப்புடையது. அந்த மோதிரமும் தற்போது ஏலம் விடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அர்ஜென்டினா தலைநகர் பியூனோஸ் ஏர்ஸில் ரயிலும் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அண்மையில் பியூனோஸில் பயணிகள் ரயில் ஒன்று பஸ் மீது மோதி மீண்டும் ரயில் பெட்டி பாய்ந்து மோதி நின்று கொண்டிருந்த ரயிலை விபத்துக்குள்ளாக்கியது. இதில் 11 பேர் பலியானார்கள். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிகாலை 6:23 மணிக்கு நடந்த இந்த ரயில் மோதல் தொடர்பான வீடியோ படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. ரயில்வே பிளாட்பாரத்தில் இருந்து வீடியோ கேமராக்கள் இந்த விபத்தினை தத்ரூபமாக படம் பிடித்துள்ளன. இந்த வீடியோ படங்களில் பயணிகள் ரயில் ஒன்று ரயில் நிலையத்தை நோக்கி வருவதும் குறுக்கே புகுந்த பேருந்தின் மீது ரயில் மோதி ரயிலின் பெட்டி தூக்கி எறியப்பட்டு நின்று கொண்டிருந்த வேறு ஒரு ரயில் மீது மோதியதும் காணப்படுகிறது. விபத்து நடந்ததும் பயணிகள் அதிர்ச்சி அடைந்து உயிர் தப்பிக்க பெட்டிகளில் இருந்து குதித்து ஓடுவதும் மோதல் அதிர்ச்சியில் ரயிலின் ஜன்னல் கதவுகள் நொறுங்கி விழுவதும் படமாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வீடியோ கேமராக்கள் இந்திய ரயில் நிலையங்களிலும் அமைக்கப்பட்டிருந்தால் அரக்கோணம் ரயில் விபத்தின் காரணத்தை அறிந்திருக்க முடியும். இங்கிலாந்துடனான கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியினர் எஞ்சியுள்ள 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடாமல் சிறிய ரக கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு பொழுதை போக்கி வருகின்றனர். இங்கிலாந்துடனான டெஸ்ட், 2020 மற்றும் ஒருநாள் போட்டி என அனைத்தையும் இந்திய அணி இழந்துள்ளது. இந்நிலையில் 5வது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஆனால் அதற்கான பயிற்சியில் ஈடுபடாமல் தங்கள் நேரத்தை வேறுவிதமான பொழுதுபோக்குகளில் இந்திய வீரர்கள் கழித்து வருவது ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தின் கார்டிஃப் என்னும் பகுதியில் சிறிய ரக கார் பந்தயத்திற்கான கிராண்ட் பிரீ போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது பயிற்சி நேரத்தை வீணடித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.